அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமானவர்களே, ஒரு முஃமின் எப்பொழுதும் வீரனாக இருப்பார். ஒரு முஃமின் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கோழையாக இருக்க மாட்டார். முஃமினுடைய பிரதானமான அடையாளங்களில் உள்ள ஒன்றாக வீரம் என்பது காணப்படும். ஒரு முஃமின் வாழ்க்கையின் எந்த சந்தர்ப்பத்திலும் கோழைத்தனத்தை வெளிப்படுத்த மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்கின்றார்கள். ஹிஜ்ரத்துடைய பயணம். தௌர் குகையிலே தங்கிவிட்டார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் நபியை நெருங்கிவிட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்களில் ஒருவர் ஒரு பெட்டை முன்னால் எடுத்து வைத்தால் எங்களை பார்த்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் சொன்ன வீரம் நிறைந்த ஒரு சென்டென்ஸை, வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இல்லா தன்சுரு ஃபகத் நஸரஹுல்லாஹ். அல்லாஹ் தஆலா நபிக்கு உதவி செய்திருக்கின்றார். இஸ் அக்ரஜஹு அல்லதீன கஃபரு தானிய இஸ்னைனி இஸ் ஹுமா ஃபில் கார். நபியை முஸ்லிம் அல்லாதவர்கள் மக்காவை விட்டு விரட்டினார்கள். நபி அவர்கள் குகையிலே தங்கியிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. நீங்கள் கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடன் இருக்கின்றார். ஒரு முஃமினுடைய வீரத்துக்கு பின்னால் மறைந்திருக்கும் சீக்கிரட் ரகசியம் இதுதான். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் எம்மை நோக்கி வந்தாலும், நமக்கு எதிராக எத்தனை சக்திகள் வந்தாலும், இந்த சந்தர்ப்பத்தில் முஃமின் சோர்ந்து விட மாட்டார், முஃமின் பயப்பட மாட்டார். இந்த சந்தர்ப்பத்திலும் வீரம் நிறைந்த மனப்பான்மையுடன் இருப்பான். காரணம், அவனுடைய உள்ளத்திலே இருக்கும் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடன் இருக்கின்றான் என்ற உணர்வுடன், என்ற உறுதியுடன் ஒரு முஃமின் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மெசேஜை, இந்த இஸ்லாத்தை உம்மத்துக்கு எத்தி வைக்கும் பொழுது தனி ஒரு மனிதனாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு எதிராக எத்தனையோ சக்திகள் வந்தது. அந்த காலத்திலே படித்தவர்கள் என்று மக்களால் போற்றப்பட்டவர்கள் நபிக்கு எதிராக நின்றார்கள். மூத்தவர்கள் என்று மக்களால் போற்றப்பட்டவர்கள் நீங்கள் சொல்வது பிழை என்று நின்றார்கள். இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி மனிதனாக நின்று நான் சொல்வது சரிதான் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை சொல்வதிலே, இஸ்லாத்தை சொல்வதிலே யாருக்கும் பயப்படவில்லை. நபி அவர்கள் கோழையாக செயற்படவில்லை. நபி அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். தன்னுடைய சொந்தக்காரனாக இருக்கலாம், அபூ தாலிபாக இருக்கலாம், அபூ லஹபாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உண்மையை சொல்லித்தான் ஆகுவேன், இதில் உறுதியாகத்தான் இருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த உறுதிதான் இன்று நாம் இந்த ஈமானுடன், இந்த இஸ்லாத்துடன் இன்று இருப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். நல்ல காரியங்கள் அல்லாஹ்வுடன் தொடர்பு படுத்துவதற்கு இருக்கின்றது. தொழுகை இருக்கின்றது, துஆ இருக்கின்றது, தஸ்பீஹ் இருக்கின்றது. ஆனால் இதனுடன் மாத்திரம் இருக்க மாட்டோம். இந்த சந்தர்ப்பத்திலே நமது வீரத்தை நாம் காட்ட வேண்டுமோ அந்த சந்தர்ப்பத்திலே நாம் வீரத்தை காட்ட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மக்களுடைய பயம் உண்மையை சொல்வதற்கு தடையாக இருக்கக்கூடாது. என்ற சந்தர்ப்பத்தில் பிழையான ஒரு காரியத்தை பார்க்கின்றோமோ, கேள்விப்படுகின்றோமோ, இந்த சந்தர்ப்பத்தில் நாம் வீரத்துடன் செயற்பட வேண்டும். அதை தட்டி கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதன் விளங்க வேண்டிய ஒன்றுதான், ஒரு மனிதன் பயப்படுவதனால் அவனுடைய அஜல் குறைந்து போக மாட்டாது, வாழ்நாள் குறைந்து போக மாட்டாது, அவனுடைய ரிஸ்கில் எந்த ஒரு குறையும் உண்டாக மாட்டாது. எப்பொழுதும் நாம் தைரியமாக இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். எனவே அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் பாதுகாப்பு தேடிய முக்கியமான விடயம் தான் வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல். யா அல்லாஹ், கஞ்சத்தனத்தை விட்டும் கோழைத்தனத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடுவார்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே பிராக்டிகலாக நான் ஒரு வீரன் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே எம்மிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான தன்மைதான் வீரம் என்பது. எனவே முஃமின்களாகிய நாம் எப்பொழுதும் உறுதியுடன், வீரத்துடன் வாழக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை அவருடைய நல்லடியார்களுடைய கூட்டத்திலே ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.